பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த வசனம் இருக்குது. நீதிமானுடைய வழியோ ராஜபாதையாம். சொல்லும்போது எவ்வளோ கெத்தாக இருக்குது. ஒரு நீதிமான் ராஜபாதையில் நடப்பானாம். உன்னதமான தேவன், ஹல்லேலூயா, சர்வ வல்லவருடைய நிழல், ஆமென். நீதிமான் ராஜபாதையில் நடக்கிறானாம். அவனுடைய வழி நம்ம பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இப்படி ஒரு வசனம் இருக்குது, சோம்பேறியின் வழி முள்வெளிக்கு சமானம், இப்படி வசனம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு வழியை பார்க்குறோம், அது நீதிமானுடைய வழியாம். ஒருவேளை இந்த 2024 சோம்பேறியின் வழியில் இருந்திருக்கலாம், பாவிகளுடைய வழியில் நம்ம நின்றுருக்கலாம். ஆனால் இதெல்லாத்தையும் நம்ம இந்த வருஷத்தில், இந்த நாட்களில், சுத்திகரிப்பு நாட்களில் நம்ம சுத்திகரித்து இந்த 2025 நீதிமானுடைய வழியில், ராஜ பாதையில் தேவன் நம்மை நடத்தும்படியாக நம்ம பரிசுத்தப்படுத்தணும், நம்மளை சுத்திகரிக்கணும். வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம், ஆமென். அவருடைய வசனத்துமாகி அந்த சத்தியத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொண்டு 2025 நாம் ராஜ பாதையில் நடக்கிறவர்களாக, அல்லேலூயா, பாவியினுடைய வழி